ஆபத்து ஆபத்து. இட்ஸ் குட். யூ அந்த பக்கம் போயிட்டான். சரி 1க்கு 20. சூப்பர் அடி அம்மா. அத்தாடி. கண்டுபிடிச்சிட்டேன். வேலை முடிஞ்சிடும். ஜோதி ஒரு வேலையை கையில எடுத்துட்டா கண்டிப்பா அதை முடிப்பா. இன்னைக்கே வேலையை முடிப்பேன். கமான் கமான் கமான். எஸ். வாவ். அப்படி போடு. இந்தாங்க. வாவ். ஏய் பசங்களா இங்க வாங்க. சீக்கிரமா வந்து இந்த சூடா கோகோ சாப்பிடுங்க. ஓகே. ஆஞ்சல், எவ்வளவு சூடா இருக்கு. பின்னால நெருப்பு, கையில கோகோ. நான் என்ன குழந்தைங்க மாதிரி முட்டாளா? இதுதான் எனக்கும் கொஞ்சம் கூட புரியல ஆஞ்சல். இவ்வளவு சூடா இருக்கும்போது இந்த மாதிரி எதுக்கு ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணணும் ஆஞ்சல்? அது ஒன்றும் இல்லை. அதை நான் சொல்றேன். நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களே. அன்பு, ரொமான்ஸ், உலகத்தை விட்டு தன்னந்தனியா வந்து நமக்குன்னு கொஞ்ச நேரத்தை ஒதுக்குறது, இதெல்லாம் கூட வாழ்க்கையில அவசியமாகுது கௌஷல். ஓ, இந்த டூருக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னுடைய சுனந்தா ராணி, நான் எதையும் மறக்கல. வா வந்து என்ன கட்டி அணைச்சுக்க. அதுக்கப்புறம் நான் ரொமான்டிக்னு உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். எப்படி ரொமான்ஸ் பண்றேன்னு பாரு. கௌஷல், கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? குழந்தைங்க இருக்காங்க. தோடா நல்லா பேசுற. அதான் நாம ரொமான்டிக்கா மாறுறோம்ல. அதுக்கப்புறம் ஏன் வெக்கப்படணும்? கடைசியா சந்தோஷப்பட்டுக்க. அதுக்கப்புறம் இந்த சந்தோஷம் துக்கமா மாற போகுது. அதோட இந்த துக்கம் இந்த ஜோதியால தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. மம்மி சீக்கிரம் வாங்க, எனக்கு டாய்லெட் போகணும். சரி. ஏய் ரோனி, நீ என்ன பேச்சு பேசுற? நீ என்ன சின்ன பையனா? இதுக்கெல்லாம் போய் உன் மம்மிக்கு தொல்லை கொடுப்பியா? வா, நான் உன் கூட வரேன். வாடா. நானும் வரேன். நீயும் வா, போலாம். பசங்களா கேளுங்க. நாங்க ஒருத்தர் உங்க கூட வர்றோம். ஏன்னா நீங்க தனியா போக கூடாது. ஆமாப்பா, ரொம்ப இருட்டா இருக்கு. அட என்ன மம்மி, நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம். அது மட்டும் இல்ல, நாங்க 3 பேர் இருக்கோம். எங்களை போக விடுங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அட பசங்களை போக விட, எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. நீங்க போங்கப்பா. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, சீக்கிரமா திரும்பணும். ப்ராமிஸ். வருண் சீக்கிரம் வா. ஓகேப்பா. உங்க வேலை முடிஞ்சுதா? கொஞ்சம் இரு. ஏய், எவ்வளவு நேரம் தான் எடுத்துப்பீங்க? கொஞ்சம் வாயை மூடுறியா? வாயை திறந்தாலே ஏதாவது பேசுற. இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? எனக்கு பயமா இருக்கு. சரி, என்னோடது முடிஞ்சுது. வருண் எங்க இருக்க? சீக்கிரமா வாடா. என்னோடதும் முடிஞ்சது. வா. இருப்பா, வரேன். மறுபடியும் முதல்ல இருந்து விளையாடலாம். நல்லா இருந்ததுல? இந்த தடவை பாரு, நான் உன்னை தோக்கடிக்க போறேன். போன தடவை உன்னை நான் கீழே தள்ளிட்டேன், ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கு. என்னாச்சு வருண்? நீ என்னத்த பார்த்த? யாரோ ஒரு ஆளு. வருண், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம திரும்ப போயிடலாம். டேய், அதை எப்படி விட முடியும்? நான் பார்த்துட்டு வரேன். வருண், ரோனி. வருண், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் அங்க ஒரு ஆளை பார்த்த மாதிரி இருக்கு. என்னது? கொஞ்சம் இங்க இருங்க. சரியா? நான் இப்ப வர்றேன். இல்லப்பா. என்னடா? இது உன்னோட பிரம்ம. வாங்க போலாம். கம், திரும்ப விளையாடலாம். கம் கம் கம். எவரிதிங் இஸ் ஃபைன். கம்.
நீ தான் ஃபோன் பண்ணியா? நான் தான் சார். பூர்வி, வஞ்ச், நீங்கள் போங்க. கண்டிப்பாக நீ சொல்கிறது அந்த ஆளு தானா? ஜெயிலிருந்து ஓடின ஹீரா தானா? ஆமாம் சார். நான் என் டாக் கூட வாக்கிங் வந்திருந்தேன். என்னோட டாக் அவனை பார்த்து ஜோராக குறைக்க ஆரம்பிச்சது. என்ன? உங்க டாக் அவனை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சுதா? ஆமாம் சார். அவன் கம்பளியால் முகத்தை மூடிக்கிட்டு இங்கே தான் நின்றுட்டு இருந்தான். நான் மொபைலை வீட்டில் மறந்துட்டேன். அதனால வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். ஆனால் வெளியில் அவன் போயிட்டு இருந்தான். எவ்வளோ நேரத்தில் திரும்பி வந்தீங்க? ரொம்பலாம் இல்லை, 3 நிமிஷத்தில் நான் திரும்ப வந்துட்டேன். சார் ஆ சார், அக்கம் பக்கத்துல இருக்க கடையிலலாம் பேசி பார்த்தோம். அவங்க ஒரு ட்ரக் இந்த பக்கமா போனதை பார்த்தாங்களாம். வேற எதுவும் இல்லையா? ட்ரக்கா? எஸ் சார். அப்படின்னா ட்ரக் ரொம்ப தூரம் போயிருக்காது. ட்ரக்கோட டயர் மார்க்ஸ் தெரியுது சார். ஆமாம் தயா, அதுவும் இப்போ போன மாதிரி தெரியுது. அடடா, இங்கே பாரு. இன்ஜின் ஆயில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அந்த கடைக்காரங்க சொன்ன ட்ரக்கு ஒருவேளை இதுவாக இருக்குமோ? சார், இங்கே பக்கத்து வீட்டுக்காரன் ட்ரக்கு மட்டும்தான் நிற்கும். பக்கத்து வீட்டுக்காரன் ட்ரக்கா? தயா, ஒரு வேலை பண்ணு. இவன் பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, அப்புறம் அந்த டிரைவரையும் தான். நம்மளோட தேடல் கரெக்டான டைரக்ஷனில் போகுது சார். அந்த ட்ரக் டிரைவர் சொன்னான் சார், அந்த வண்டியை க்ளீன் பண்ணும்போது மேல் பாகத்தில் ரத்த கரைகள் தெரிஞ்சதான். அப்படின்னா கண்டிப்பாக தயா அவன் அந்த ட்ரக்கில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பான். அதோட ஒரு வேளை அவன் மேலே ஏறும்போது அடிபட்டிருக்கலாம். ஆமாம் சார். அந்த டிரைவர் சொன்னால் அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டு அந்த பில்டிங்க்கு எதிர்புறத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ட்ரக்கோட பேக் சைடில் சத்தம் கேட்டிருக்கு. அவனும் ட்ரக்கை நிறுத்தியிருக்கான். இப்போ சத்தம் கேட்கலையாம். அப்படின்னா தயா, இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. அவன் இந்த பில்டிங்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இங்கே தான் ஒளிஞ்சிருக்கணும். ஏன்? நீங்களாம் யாரு? எங்கே போறீங்க? நீங்கள் யார் பிரதர்? என் ட்ரெஸ்ஸை பார்க்கும் போது வாட்ச்மேன் உங்களுக்கு தெரியாதா? அப்பனா நீ கேட்டில் இருந்திருக்கணும். எங்கே போயிருந்த? உன் டியூட்டியை நீ ஒழுங்காக பார்க்கறது இல்லை. நாங்கள் சிஐடிஸ். சிஐடியா? வணக்கம் சார். நான் சாப்பிட போயிருந்தேன் சார். நீ சாப்பிட போனையே அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான குற்றவாளி இந்த பில்டிங்குள்ளே நுழைஞ்சிருக்கான். இங்கே பாருங்க சார், யாராவது பில்டிங்குள்ள நுழைஞ்சிருந்தாங்கன்னா சிசிடிவி கேமரால தெரிஞ்சிடும். காட்டு. வாங்க சார், வாங்க சார். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்க ஃபுட்டேஜ் ப்ளே பண்ண. எஸ் சார். பூர்வி, இரு. தயா, இந்த ஆளை பாரு. இவன் ஹீராவா இருக்கணும். இவன் தான் ஹீரா. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நுழைஞ்சிருக்கான் சார். அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கணும். பில்டிங்கை செக் பண்ணலாம். வாட்ச்மேன், பில்டிங்கோட எல்லா கேட்டையும் லாக் பண்ண. சரிங்க சார். வெளியில இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது, உள்ள இருந்து யாரும் வெளியே போகக்கூடாது. சீக்கிரம். ஓகே சார். பூர்வி, 4th ஃப்ளோர்ல ஒரு கதவுல ரத்தம் இருக்கு சார். யாரோ கதவுல கை வச்ச மாதிரி இருக்கு சார். ஃபிளாட் நம்பர் 403. எங்க? அங்க இருக்கு. இது யாரோட ஃபிளாட்? அதுவா, சிமி மேடம். சிமி மேடமா? இப்போ வீட்டில் இருக்காங்கல்ல? வீட்டில் தான் இருப்பாங்க. சரி, நீ போ. பயங்கரமான குற்றவாளி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். ஆனா இவ ஒரு சத்தம் கூட போடல. ஒருவேளை ஹீரோவை தெரிஞ்சிருக்கோம். அதுவும் இருக்கலாம். பூர்வி, கொஞ்சம் பாரு. சிமி, சிமி. கதவை திறக்கல தயா. வேலையை காட்டிடு. சார். தயா,
இங்க ஏதோ அடிதடி நடந்திருக்கு. ஆனா சார், இங்க எந்த ஆளையும் காணோமே. மூளை முடுக்கெல்லாம் தேடிப்பாரு, சீக்கிரம். சிமி, ஏந்திரிங்க. சிமி தானே? சரி சரி, வெளியே வாங்க. என்னாச்சு சார்? வாங்க, இந்த சோஃபால உட்காருங்க. மெதுவா உட்காரு. சொல்லு சிம்மி, சொல்லு. ஹீரா எங்க போனா? ஹீரா எங்க? சார், ஆ, ஹீரா பாத்ரூம் ஜன்னல் வழியா ஓடிட்டான் சார். வாண்ட். அப்புறம் நீ கீழே போய் பாருங்க, பைப் வழியா போயிருக்கலாம். சீக்கிரம். சொல்லு சிம்மி, ஹீரா ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் உன்னை எதுக்காக சந்திக்க வந்தான்? சார், என்கிட்ட ஏதோ கேட்க வந்திருந்தான். நான் வீட்ல நம்ம ரிப்போர்ட்டர் மூலமா ஒரு திடுக்கிடும் தகவல் நமக்கு வந்திருக்கு. ஒரு அதிபயங்கரமான கைதி சென்ட்ரல் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். தப்பிச்ச கைதியின் பெயர் ஹீரா. அரவிந்த் குமாரோட கொலை குற்றத்துக்காக 14 வருடம் சிறை தண்டனை கிடைச்சது. ஆனா 1 வருடமே ஜெயில் தண்டனை அனுபவிச்ச இந்த கைதி இன்னைக்கு ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். போலீஸ் நாலா பக்கமும் இந்த ஹீராவை தேடிக்கிட்டு வராங்க. ஹீரா ஒரு பயங்கரமான குற்றவாளி. நாங்க மக்களை வேண்டி கேட்டுக்கிறோம், யார் இவனை பார்த்தாலும் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. போனே போக மாட்டேங்குது. என்ன இது? எந்த நேரத்துல யார் வந்திருக்கா? யாரும் வெளியே தெரியலையே. யாரா இருக்கும்? யார் நீ? என் வீட்டுல என்ன பண்ற? கத்துனா இங்கே கொலை பண்ணிடுவேன். இங்க பாரு, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் திரும்ப கேட்கிறேன். அவன் வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன், அவன் அங்க இல்ல. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனால அவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவன் என்ன அந்த ரூம்ல அடைச்சு வச்சுட்டான். அப்பதான் நீங்க வந்துட்டீங்க. அவன் யார பத்தி கேட்டுட்டு இருந்தான்? சார், அவன் முதல்ல எங்க டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தானோ அவங்க குடும்பத்தை பத்தி கேட்டுட்டு இருந்தான். எங்க இருக்காங்கன்னு கேட்டான். அரவிந்த் குமார் குடும்பத்தை பத்தியா? அதேதான் சார், எங்க இருக்காங்கன்னு கேட்டான். அரவிந்த் இந்த ஹீரா தான் கொலை பண்ணியிருக்கான். அப்போ அவன் ரெட் ஹேண்டடா ஆயுதத்தோட பிடிபட்டிருந்தான். எதுக்காக இப்படி பண்ணுன? என் அப்பாவை கொலை பண்ணிட்டியே, ஏன்? ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வேற வழி தெரியலையா, என்ன மன்னிச்சிடுங்க. அரவிந்த் குடும்பத்தார்கிட்ட அவன் இப்ப என்ன எதிர்பார்க்கறான் அதை மட்டும் சொல்லு. சார் சார், அதான் எனக்கு தெரியல. நான் அவங்கள பல முறை எச்சரிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா அவங்களுக்கு கால் போக மாட்டேங்குது. அவங்க எங்க இருக்காங்க? சார், அவங்க வெக்கேஷனுக்கு கர்ஜத்துக்கு போயிருக்காங்க. வெக்கேஷனுக்காக கர்ஜத் போயிருக்காங்களா? தயா சார், அரவிந்தோட குடும்பத்தாருக்கு இப்ப கண்டிப்பா ஆபத்து இருக்கு. இவன் அந்த இடத்துக்கு போய் சேரத்துக்கு முன்னாடி நாம அங்க சேர்ந்தாகணும். சிமி சொன்ன மாதிரி
இந்த இடத்துல தான் அவங்க கேம்பிங் வந்திருக்காங்க. நாம சீக்கிரம் வந்துட்டோம் சார், எல்லாரும் தூங்குறாங்க. ஹீரா நமக்கு முன்னாடி இங்க வராம இருந்தா நல்லது. மிஸ்டர் கோஷல், மிஸ்டர் தேவ், உங்களை தான். என்னாச்சு? ப்ளீஸ் எல்லாரும் எழுந்து வெளியில வாங்க. வாங்க ப்ளீஸ். நீங்க எல்லாரும் யாரு? நாங்க சிஐடிஸ். சிஐடி? ஏதாவது பிரச்சனையா? இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அந்த ஹீரா ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான். எங்களுக்கு தெரிஞ்சு அவன் இங்க வந்திருக்கான். உங்களை தேடி கண்டிப்பா வந்திருப்பான். எங்க கிட்டயா? ஆனா எதுக்கு? அவன் உங்களுக்கு கெடுதல் பண்ண நினைக்கிறான். அதனால உங்களை எச்சரிக்கை தான் நாங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்தோம். ஆனா இது வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. ரோனி எங்க? அப்புறம் வருண்? அட, அங்கதான் அவன் படு தூங்கிட்டு இருப்பாங்க. ரோனி, வருண், ரோனி, ஏன்பா வருண் எங்க இருக்கான்? ரோனி கண்ணா, வருண் எங்க? ரோனி, இங்க பாரு. இங்க பாருப்பா, நாங்க எல்லாரும் உன்னோட சிஐடி ஃப்ரெண்ட்ஸ்னு நினைச்சுக்கோ. பயப்படாதப்பா, வெளியே வா. வா, வந்துடு. ஏன்பா வருண் எங்க? எனக்கு தெரியாது. ஏன்பா நேத்து நைட் அவன் உன் கூட தானே இருந்தான்? நேத்து நைட் அவன் எழுந்து எங்கேயோ வெளியே போனான். ஆனா அவன் திரும்ப வரல சார். என்ன? எங்க? அவன் எங்கம்மா போனா? என்னாச்சு அவனுக்கு? நேத்து நைட் கேம்ப் ஃபயருக்கு அப்புறமா நாங்க டென்ட்டுக்குள்ள இருந்தோம். ஏய் ரோனி, எவ்வளோ நேரம் தான் விளையாடுவ? போதும், டேபை எடுத்து வையேன். சரி, என்னதான் பண்றது? ஏதாவது விளையாடலாம். போடு. சரி சொல்லு, என்னோட டேப்லெட்ல நீ என்ன விளையாட போற? டேய், உன் டேப்லெட்டை பற்றிலாம் யார் பேசுறது? டேப்லெட்ல இல்லை, ஏதாவது அட்வென்ச்சரஸ். சரிப்பா, சொல்லு, என்ன விளையாடலாம்? யோசிக்கிறேன். யோசி. அட, இது என்னது? ஏதாவது அனிமலாக இருக்கணும். ஐடியா. என்ன? வா போகலாம். எங்க? வாடா, அனிமலை பார்க்க போகலாம். இந்த நேரத்துலயா? அதுவும் காட்டுக்குள்ளையா? உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? எனக்கு என்னாச்சு? இல்ல வருண், காட்டுக்குள்ள போகாத, வெளியே ரொம்ப இருட்டா இருக்கு. நீ வரலையா? சரி, நான் போறேன். பை. அட, ஏய் வருண், நில்லு, நான் சொல்றத கேளுடா. வருண், வருண், நில்லுடா, நானும் வரேன். போலாம். ஏய், அந்த சத்தம் கேட்டுதா? வா வருண், திரும்ப போயிடலாம். உண்மையிலே இங்க ரொம்ப பயமா இருக்கு. அடே, எதுக்குடா பயப்படுற? யாரோட சத்தம்னு பார்க்கலாம், வா. வருண், வா வா, திரும்ப போயிடலாம். அட நில்லுப்பா, நான் வரல. நீ வருவேனா? நான் போய்க்கிறேன், நீ அப்புறமா வா. டே நில்லுடா. நான் ஃபுல் நைட் அவனுக்காக வெயிட் பண்ணேன், ஆனா அவன் வரவே இல்லை. கடவுளே, நானும் பயந்து போய் யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லல. வருண் மொத்த நைட்டும் ஜங்கல்ல இருந்திருக்கான். கடவுளே, அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாது. சார், ஒருவேளை ஹீரா என் வருணை தூக்கிட்டு போயிருப்பானா? இப்ப நான் என்ன பண்ண? என் பையன் வருணை எங்க போய் தேடுனா? நம்ம வருணுக்கு ஒன்னும் ஆகாது. ரோனி, வருண் எந்த பக்கம் போனான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், இதோ இந்த பக்கம். நீங்க கவலைப்படாதீங்கம்மா,
நாங்க வருணை தேட முயற்சி பண்றோம். சார் ப்ளீஸ், நாங்களும் உங்க கூட வரோமே. அட நீங்க ப்ளீஸ் சார். சரியானா பசங்களை கூட்டிட்டு போக முடியாது, டேஞ்சரஸா இருக்கும். நிக்கில், பசங்களை கூட்டிட்டு போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் விட்டுரு, நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. வாங்க, என் கூட வாங்க. மெதுவா வாங்க தம்பி. வருண், 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 வருண் கண்ணா. சார், வருணையும் ரோஹிணியையும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் விட்டு. வருண் கண்ணா. வருண், 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 வருண் கண்ணா. ரத்தம். யாரோ மேல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. விழுந்தவங்களுக்கு அடிபட்டிருக்கு. இங்க இருந்து இழுத்துட்டும் போயிருக்காங்க. சார், ஒருவேளை வருணுக்கு ஏதாவது பார்க்கலாம். சார், இது வருணோட ஷூ. என் பையனுக்கு என்னாச்சு? சார், என் பையன் வருணுக்கு என்னாச்சு? சார், சார் இத பாருங்க. இது கைதிங்க போடுற ட்ரெஸ்ஸோட துண்டாச்சு. அப்ப ஹீரா தான் கடத்திருக்காங்களா? நீங்க எங்கேயே நில்லுங்க. சார், பிளட் அந்த பொண்ணு ரத்தமா இருக்கணும். சார், ஹீரா கூட சண்டை ஏற்பட்டிருக்கணும். இதுவா கூட இருக்கலாம். ஆனா வருணும் ஹீராவும் எங்க போனாங்க? யார் நீ? யார் இந்த மாதிரி பண்ணா? ஹீராவும் வருணும் எங்க? அவங்க இன்னைக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? சார், இது வருண் போடுற ஷூ. சார், சார் அந்த லேடி இறந்து போயிட்டா. மை காட். இவன் டீடைல்ஸை பியூரோக்கு அனுப்பலாம். அப்பதான் இவன் யாருன்னு தெரிய வரும். சார், ஒருவேளை இவளும் ஹீராவும் ஃப்ரெண்டா இருக்கலாம்ல. 2 பேரும் சேர்ந்து வருணை கடத்தி இருக்கலாம். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து அந்த ஹீரா இவளை கொன்னு இருக்கலாம். ஆனா இந்த ஹீரா வருணை எதுக்கு கடத்தணும்? அவன் என்னதான் விரும்புறான்? முதல்ல அரவிந்த் சாரை கொன்னா, அப்புறம் தாத்தா, இப்ப பேரனை கொல்ல பாக்குறான் சார். அப்படி பார்த்தா அவன் இன்னும் வருணை எதுவும் பண்ணல. இது வேற ஏதோ விஷயம்தான். இந்த ஹீரா அந்த குட்டி பையனை கூட்டிட்டு எங்க தான் போயிருப்பான்? அதோட எதுக்காக இந்த பையனை கடத்தி இருக்கணும்? என்ன பொறுத்த வரையில இந்த ஹீரா மொத்த குடும்பத்தையும் பழி வாங்க பாக்குறான். அதனால அவன் தன்னோட வருணை கூட கூட்டிட்டு போயிருக்கணும் சார். ஹீரா அரவிந்த் குமாரை கொலை பண்ணன்னு அவனே ஒத்துக்கிட்டான். மற்றவங்களை கொலை பண்றதுனால அவனுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? நோ 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 நோ. சரி, ஹீராவோட ஒய்ஃப் கிட்ட பேசுனியா? ஆமா சார், அவளை பீரோவுக்கு கூப்பிட்டுருக்கோம். சார், அபிஜித் சார் இப்பதான் காட்டுக்குள்ள இறந்த பெண்ணோட போட்டோவும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அனுப்பியிருக்காரு. ரெக்கார்டோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம் சார். எப்படி இறந்து போனா? தலையில அடிபட்டதுனால சார். ஓ சார், இதை பாருங்க. பேரு ஜோதி. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகுதா? சார், இவ கான்ட்ராக்ட் கில்லர். 7 கொலைகேசி வம்மால இருக்கு சார். ஆனா சார், இந்த கொலைகார பொண்ணு காட்டுக்குள்ள என்ன பண்ண போயிருப்பா சார்? இதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும் ஃப்ரெடி. இதை நாம கண்டிப்பா கண்டுபிடிப்போம். ஜோதியோட மொத்த ஜாதகத்தையும் எழுங்க. என்ன கான்ட்ராக்ட் இல்லரா? ஓகே சார், ஓகே. சரி சார், நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த லேடி இறந்து போனாலே அவளை தெரியுமா? இல்ல சார். என்ன விஷயம் சார்? எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? ஏன்னா இவ ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். அவ பேரு ஜோதி.
சார் அப்படின்னா ஹீரா இந்த கான்ட்ராக்ட் கில்லர் ஜோதி கூட உள்ள வந்தானா? இல்ல கூட வந்திருந்தா இந்த மாதிரி சண்டை போட மாட்டாங்க. ஜோதி இறந்திருக்க மாட்டா. என்ன சார் இந்த இடத்துல என்ன நடக்குது? கான்ட்ராக்ட் கில்லர் இங்க எதுக்காக வந்தான்? அதுக்கான பதில் உங்ககிட்ட தானே இருக்கு. இங்க பாருங்க சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க உண்மையா சொன்னீங்கன்னா ஏதாவது கன்க்ளூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்களை கொல்றதுக்காக தான் இந்த பொண்ணு அனுப்பப்பட்டாளா? ஐயா சார் அப்ப இருந்து இதைத்தானே சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், யாராவது அவளை அனுப்பிச்சிருப்பாங்கல்ல. இங்க பாருங்க, ஹீராவோடு இந்த பக்கம் வந்திருக்கான். அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் கில்லர் அவளும் இங்கே தான் இருந்திருக்கா. இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும். ஒன்று ஜோதி உங்களை யாராச்சும் பார்க்க வந்திருக்கணும், இல்லை கொலை பண்ணுறதுக்கு. என்ன விடுங்க, என்ன விடுங்க. இது என் பையன் வருணோட குரல் தான். ஒரு நிமிஷம் பிரதர், இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இல்ல பார்க்கல. நில்லு. நாங்க ஜோதியை பத்தி கேட்க வந்திருக்கோம். ஆனா யாருமே கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெடி, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்காக நம்ம இங்க வரல. அவங்க தள்ளியே இருக்கட்டும். இந்த போட்டோ கொஞ்சம் பாருங்க. இவ செத்துட்டாளா? ஆமா, செத்துட்டா. ஒழுங்கா நாங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இவ எங்க இருக்கா? சார் இவளோட அட்ரஸ் நான் எப்படி சொல்றது? இங்க பாரு, இன்னும் ஒரு முறை தான் கேட்பேன். இவ எங்க தங்குறா? அங்கிள், அவகிட்ட கேளுங்க. ஏய் நில்லு. சொல்லு. மேம், எனக்கு தெரியாது. நான் ஜோதியோட சிஸ்டர். நான் பயந்துட்டேன், அதான் ஓடிட்டேன். அவளுக்கு யாரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க சொல்லு. ராணி தான். ராணியை எங்க பார்க்கலாம்? அது எனக்கு தெரியாது. நீ போய் பேசுற. சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்கிட்ட அவளோட ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபோன் நம்பர் கொடு. யாரை கொல்றதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தான்? எனக்கு தெரியாது, நிஜமா தான் சொல்றேன். இங்க பாரு, எங்க கிட்ட அதை மறைச்சன் வை, அப்புறம் ஜெயிலுக்கு தான் போவ. எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ நான் அது எல்லாமே சொல்லிட்டேன். இது தாண்டி எனக்கு வேற எதுவும் தெரியாது. இது யாரோட நம்பர்னு ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். நோ ஃப்ரெடி, இவனுக்கு ஃபோன் பண்ணாத. ஜோதி பேர்ல ஒரு SMS அனுப்பு. கான்ட்ராக்ட் வேலை முடிஞ்சாச்சுன்னு. இன்னைக்கு கரெக்டாக 4 மணிக்கு ஜுஹு காஃபி ஹவுஸில் மீட் பண்ணுன்னு சொல்லி. ஹீரா, 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 வருண் எங்க? குழந்தை எங்க? அவங்க கூட்டு போயிட்டாங்க. யாரு? உன்னோட ஆளுங்களா? இல்ல சில அயக்குங்க. நான் அவங்க கிட்ட இருந்து வருணை காப்பாத்த முயற்சி பண்ணேன். அவங்க என்ன இப்படி ஆக்கிட்டாங்க. வருணை காப்பாத்துங்க, இல்லனா அவங்க வருணை கொன்னுடுவாங்க. சரி, எந்த பக்கம் போறாங்க? ஹீரா, ஹீரா, ஹீரா மயக்கத்துல இருக்கான். பங்கஜ், நீ இவனை கவனிச்சுக்கோ, நாங்க போயிட்டு வரோம். சார் சார் ஹீராவால தான் வருணுக்கு ஆபத்து வரும்னு நினைச்சோம். ஆனா இவன் காப்பாத்த பார்த்திருக்கான். சார் புது புது ஆட்கள்லாம் வராங்க. வருண் கிடைச்சாதான் எல்லாம் தெரியும். அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? இல்லையா? சரி ஈரா, மயக்கம் தெளிஞ்சதா? அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. ஓகே? சரி. என் புருஷன் எங்க இருக்கான்? என் ஹீரா எப்படி இருக்கான்? ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம். நீங்க எல்லாரும் யாரு? இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க ஜெயா தானே, ஹீராவோட மனைவி? ஆமா. பாருங்க, உங்க கணவர் ஹீராக்கு அடிபட்டு இருக்கு, மயக்க நிலையில இருக்கான். என்ன? கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஒரு விஷயம் சொல்லுவீங்களா? ஹீரா எப்போ ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடினானோ
அப்போ அவன் உங்களை காண்டாக்ட் பண்ணானா? அவன் கூட ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா? இல்ல சார், எங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. ஆனா என் புருஷன் நிரபராதி, அவர் எந்த தப்பும் பண்ணல. அங்க ஹீரா கையும் களவுமா மாட்டியிருக்கான். அவன் கையில கத்தியும் இருந்தது. அதோட அவன் செஞ்ச தப்பையும் ஒத்துக்கிட்டான். அரவிந்த் குமாரை கொன்னதா சொன்னான். இது உண்மை இல்ல சார். சொல்ல போனா இந்த நிரபராதி வேற யாரோ பண்ண தப்ப தன் தலையில சுமக்குறான். என்ன? ஆமா, இவ்வளோ நாள் நான் அமைதியா இருந்தேன். ஆனா நான் இதுக்கப்புறம் அமைதியா இருக்க மாட்டேன். இந்த உண்மையை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். அப்போ உண்மையை சொல்லுங்க சார். அது என் புருஷன் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. அந்த குடும்பத்துக்காக இவர் என்ன வேணா செய்வாரு. வேலை சின்னதா இருந்தது, டிரைவர் வேலை. ஆனா நாங்க சந்தோஷமா இருந்தோம். எங்க வாழ்க்கையில எந்த குறையும் இல்ல. ஆனா என்னன்னு தெரியல, எங்க சந்தோஷத்துல வேற யாரு கண்ணோ பட்டுடுச்சு. திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்புறம் என் ட்ரீட்மெண்ட்காக ஏகப்பட்ட பணம் செலவாச்சு. இது கூட எங்க 2 பசங்களோட படிப்பு செலவு வேற. இதெல்லாம் சேர்ந்து எங்களை ரொம்ப குழப்பி விட்டுச்சு. ஹீரா எவ்வளவோ முயற்சி செஞ்சான், ரொம்ப முயற்சி செஞ்சான். ஆனா எந்த பக்கத்துல இருந்து அவனால பணத்தை ரெடி பண்ண முடியல. அப்புறம் வேற வழி இல்லாம அவன் பெரிய முதலாளிக்கு ஃபோன் பண்ணான். பெரிய முதலாளியா? அது யாரு? அரவிந்த் சார். அவர் தான் எங்களோட பெரிய முதலாளி. என் புருஷன் எல்லா பிரச்சனைகளையும் சொன்னாரு. கடன் விஷயமா எல்லா பேச்சும் நடந்தது. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வான்னு முதலாளி என் புருஷன் கிட்ட சொன்னாரு. ஹீராவும் அரவிந்த் ஆபீஸுக்கு போயிருக்கான். அங்க போய் கொலை பண்ணியிருக்கான். இல்ல சார், இல்ல. அதான் நான் சொல்றேன், இது உண்மை கிடையாது. கொலை பண்ண விஷயம் எனக்கு தெரிஞ்ச போது நானும் இந்த விஷயத்த நம்பல. ஏன்னா எனக்கு தெரியும், ஹீரா என்ன ஆனாலும் சரி பெரிய முதலாளி கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டான். நான் ஜெயில அவனை பார்க்கறதுக்கு போனேன். என் மேலையும் குழந்தைங்க மேலையும் சத்தியம் பண்ண சொன்னேன். அப்பதான் ஹீரா என்கிட்ட உண்மையை சொன்னான். கொலை பண்ணது அவன் இல்ல, வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க. வேற யாரோ தான் பெரிய முதலாளிய கொலை பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு பதிலா என்னோட ட்ரீட்மெண்ட்கான பணம், அப்புறம் குழந்தைங்களுக்கான படிப்பு செலவையும் கொடுக்கறதா வாக்கு கொடுத்தாங்க. அதனால ஹீரா அந்த குற்றத்தை தன் மேல ஏத்திட்டான். அதேதான் சார், இதுதான் சார் உண்மை. இப்பவும் எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. அவன் தான் தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டான்ல, அப்போ ஏன் ஜெயில விட்டு தப்பிச்சான்? ஏன்னா என் புருஷன் உயிரோட இருக்கிறத கொலைகாரன் விரும்பல. அவன் ஹீராவை மொத்தமா அழிக்க முடிவு பண்ணிருந்தான். ஜெயில கூட 2 தடவை ஹீராவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். என்ன? ஹீரா மேல 2 தடவை ஜெயில தாக்குதல் நடந்திருக்கா? ஆமா. அப்படின்னா இந்த கொலைகாரன் யாரு? ஒருவேளை அந்த கொலைகாரன் அரவிந்த் ஃபேமிலியை சேர்ந்தவனா? உறவுக்காரனா இல்ல நண்பனா? இந்த கொலைகாரன் யாரா இருப்பான்? அதோட அந்த பொம்பளை யாரு? அவ ஜோதிக்கு ஏன் கான்ட்ராக்ட் கொடுத்தா? ராணி. இந்த ராணிங்கிறது யாரு? எந்த பொண்ணுக்காக நம்ம வெயிட் பண்ணுமோ அவ வந்துட்டா. நீ எனக்கு SMS பண்ண. ஜோதி எங்க? ஓ, நீதா ராணியா? சிஐடியா? நீ தான் கான்ட்ராக்ட் கொடுத்தியா? இல்ல, நான் ஜோதி கிட்ட பேச வச்சேன், அவ்வளவுதான். கான்ட்ராக்ட் கொடுத்தவன் வேற ஒருத்தன். அவன் எவன்? என்ன விடுங்க, என்ன விடுங்க ப்ளீஸ். வருண் கண்ணா, நாங்க வந்துட்டோம். குழந்தையை விட்டு ப்ளீஸ் விடுங்க, காப்பாத்துங்க. நீங்க 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 இந்த பக்கம் போங்க ப்ளீஸ். நோ 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 நோ, சுடாத, அங்க குழந்தை இருக்கு.
அவனை கடத்திட்டு போறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன கீழே விடுங்க, விடுங்க, விட்டுடுங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, விடுங்க, கீழே இறக்கி விடுங்க. எதுக்கு என்ன தூக்கிட்டு போறீங்க? விடுங்க, கீழே விடுங்க, என்னைய இறக்கி விடுங்க. வருண், நீ நல்லா இருக்கல? நான் நல்லா இருக்கேன். சரி வா, பாத்து ஜாக்கிரதை. எழுந்துடுறா. யாரா நீங்களா? சொல்றியா இல்ல உன்னையும் உன் கூட்டாளிங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி? நான் சொல்றேன். நாங்க கான்ட்ராக்டுக்கு வேலை பார்ப்போம். ஜோதியோட கூட்டாளிங்க. இங்க யாரை கொல்ல வந்தீங்கடா? இவனை கொலை பண்ணதான் வந்தோம். கௌசல்யா? யார் கொலை பண்ண பாக்குறது? எங்களுக்கு தெரியாது. ஜோதிக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் முதல்ல ஹீராவை எங்களை கொல்ல சொன்னாங்க. அப்புறம் வருணை கடத்துனீங்க? ஏன்னா ஹீரா வருண் கிட்ட உண்மையை சொல்லிட்டான். அது என்ன உண்மை? அதுவும் எங்களுக்கு தெரியாது. வருண், வருண் எங்க? வருண், 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 என் மகனே வருண், என் தங்கம், என் செல்லம். எங்க தப்பிச்சோட பாக்குற? ஒரு பொண்ணா இருந்துட்டு குழந்தைய கொலை பண்ண பாக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இதெல்லாம் உன்னோட வேலை தானா? ஆனா ஏன்? நான் மொத்த சொத்தையும் என் பேருக்கும் என் கணவரான தேவ் பேருக்கும் மாத்திக்கலான் இருந்தேன். அதனால 1 வருஷத்துக்கு முன்னாடி கௌஷலை கொல்றதுக்காக பிளான் போட்டிருந்தேன். நான் நேரா ஆஃபீஸ்க்கு போய் ஐயோ, இது அப்பா வச்சு. எப்பவுமே கௌஷல் சார் தான் இங்க உட்கார்வாரு. என்ன மேடம், என்ன என்ன நீங்க பண்ணீங்க? பெரிய ஐயாவை கொலை பண்ணிட்டீங்க. நான் முதல்ல போலீஸை கூட்டு வரேன். ஒரு நிமிஷம் ஹீரா, நீ சொன்ன மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. நீ நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும். என்ன? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அப்புறம் நீ எனக்கு பண்ண. அதாவது நீ பண்ண விஷயத்தை எல்லாம் ஹீரா தலையில போட்டுட்டு அப்பண்ணமா உட்காந்துக்கிட்ட. எனக்கு பணத்தோட அவசியம் இருந்தது. அதனால இவங்களுக்கு உதவி பண்றேன்னு தப்பு பண்ணிட்டேன். இவங்க அலமாரியில் ஒளிஞ்சிட்டாங்க. கௌசல் சார் என்ன ஐயாவோட டெட் பாடி பக்கத்துல பார்த்துட்டாரு. அதனால தான் ஜெயிலுக்கு போனேன். ஹீரா உனக்காக ஜெயிலுக்கு போனான். இருந்தும் நீ அவனை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ண. ஏன்னா எனக்கு எதிராக இருந்த எல்லா ஆதாரங்களையும் நான் அழிக்க நினைச்சேன். சார், இதுக்காக தான் ஜெயில இருந்து தப்பிச்சேன். இவங்க பண்ண பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சேன். கான்ட்ராக்ட் கில்லருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது நீ தானே கௌஷலை கொலை பண்றதுக்கு? ஆமா. ஆனா ஹீரா ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து உன்னை தேடிட்டு இருக்கான்னு சிமி உன்கிட்ட சொன்னப்ப உடனே ஒரு பிளான் போட்டு ஹீராவை கொலை பண்ணணும்னு முடிவெடுத்த. ஆனா இந்த வருண் பையன் இருக்கானே, மொத்த பிளானையும் கெடுத்துட்டான். ஹீரா எல்லா உண்மையும் வருண் கிட்ட சொல்லிட்டான். அதனாலதான் இவனையும் கொலை பண்ண நான் நினைச்சேன்.
பேராசை உன்னை பெரிய குற்றவாளியா மாத்திடுச்சு. ஆனா என்ன கிடைச்சது? இப்ப ஜெயிலுக்கு பின்னாடி உட்காந்து கம்பிய எண்ண, அதுக்குள்ள சட்டமே உன்னை தூக்குல தொங்க விட்டுரும். இழுத்துட்டு போங்க அத. வா போங்க. என்னையும் ஜெயிலுக்கு அனுப்புங்க. நானும் தப்பு பண்ணேன். அட என்னப்பா ஆச்சு? சார், அது நேத்து ராத்திரி ஹீராவை காட்டுக்குள்ள நான் பார்த்தேன். அவனை ஒரு ஷெட்டுக்குள்ள நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் மம்மி டாடியை கூப்பிடலான்னு தான் இருந்தேன். சார், நான் அந்த அக்காவை அடிக்க விரும்பலை. அதே நேரத்தில் ஹீராவையும் காப்பாற்றணும் இல்லையா? நீ என்ன பண்ணியோ அது உன்னை காப்பாற்றவும் இன்னொருத்தரை காப்பாற்றவும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஹெல்ப்னால தானே இந்த கேஸை எங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடிஞ்சது தம்பி. யூஆர் அ பிரேவ் பாய்.